ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி கோரல்ட்ராவில் போடுறதுன்னு பார்ப்போம். இங்கே A4 இருக்குல்ல பேஜ், இதில் கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கார்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பிஸ்னஸ் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு விசிட்டிங் கார்டு சைஸ் வந்துடும். அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும்ல டைப் பண்ண, அதனால் இப்போ டிசைன் மட்டும் எப்படி ரஃபாக போடணுன்னு பார்த்துப்போம். ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். இது ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது, இது ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இதில் ரஃபாக பென் டூல் எடுத்துக்கிட்டு ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் மாதிரி நமக்கு வேண்டிய டிசைனில் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வேண்டிய டிசைனில் நான் பண்ணுறேன். பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்ட்ரோக் வேணாம். இதுக்கு நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷேப் டூல் இருக்குல்ல, அந்த ஷேப் டூலை வச்சுட்டு இங்கே மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிப்போம். அப்படி பெண்ட் பண்ணிப்போம். இப்போ இதை கண்ட்ரோல் D கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D கொடுத்தா டூப்ளிகேட் வந்துடும். இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக், இதுக்கு பின்னாடி தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஒயிட் கலரையும் அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க இதுக்கு பின்னாடி. இப்போ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னா, இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதிலே நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் கொஞ்சம் டார்க் கலர், இந்த ரெட்டை விட கொஞ்சம் டார்க், அதாவது ஷேடோ மாதிரி வரும். அது கொஞ்சம் 3D எஃபெக்டில் தெரியும். இதுக்கு பின்னாடி அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு விட்டு தேடுற மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இதை அந்த பாக்ஸுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் 3D எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அதே பென் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுப்போம். இது ஆட்டோமேட்டிக்காக கலர் வருது, அது நன் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஷேடோ கொடுப்போம். இன்ட்ராக்டிவ் ட்ராப் ஷேடோ டூல் இருக்குல்ல, அதில் போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் போயிட்டு பாட்டம் ரைட்டுன்னு கொடுங்க. இப்போ இங்கே நம்ம ரெண்டாவது போட்டோம்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்துப்போம். பாட்டம் ரைட்டு, அது கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். இதில் நம்மளோட நேம் வச்சுப்போம். ஒயிட் கலர் கொடுத்துப்போம். அதுக்கு இங்கே கீழே ஏதாச்சும் உங்களோட என்ன டெஸ்டினேஷனோ அதை போட்டுக்கோங்க. நான் கிராஃபிக் டிசைனர்னு போட்டிருக்கேன். அடுத்து அட்ரஸ், இங்கே ஒரு லைன் போட்டுப்போம். அப்போ அது கொஞ்சம் அழகாக டிசைனாக தெரியும். அதுக்கு ரெட் கலர் கொடுத்துப்போம். ரைட் கிளிக் பண்ணால் கலர் வந்துடும், ரெட் கலர். இல்லை பிளாக் கலர் கூட கொடுக்கலாம். பிளாக் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க அப்படியே, ஏன்னா நம்ம இங்கே சேமாக வைக்கிறதுக்காண்டி. அப்போ நமக்கு இங்கே சேமாக எல்லாத்தையும் வச்சுருக்கலாம். இந்த அட்ரஸ் பார் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோங்க. நமக்கு அரேஞ்சாக லைனாக வர்றதுக்காண்டி நான் இங்கே ஒரு லைன் வச்சுக்கிட்டேன் கரெக்டாக என்கிட்ட. அட்ரஸ் ஃபோனுக்கு கொஞ்சம் பெருசு. நெக்ஸ்ட்டு ஜிமெயில் பாக்ஸையும் இங்கே வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூகுளில் நம்மளுக்கு கிடைச்சாலே கிடைக்கும். PNG இமேஜஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிட்டோன்னா கிடைக்கும். இது வெப்சைட். இங்கே நீங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. இங்கே மொபைல் நம்பர், இங்கே ஜிமெயில்.
இது வந்து www.com. இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேமாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டு, சும்மா நார்மலாக பண்ண விசிட்டிங் கார்டு. இது சிம்பிள் விசிட்டிங் கார்டு. இதுக்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு டிசைன் பண்ணுறனாலும் இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு சைடில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு டிசைன் ஒவ்வொருத்தவங்க ஒரு டிசைன் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு 2 பக்கமும் வேணும் அப்படின்னாலும் இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிடுங்க. இங்கே வந்து நமக்கு லோகோ வந்து ஏதாவது ஒரு டிசைன்ஸ் இங்கே வந்து லோகோ போட்டுப்போம். இது வந்து ஃப்ரண்ட் டிசைனாக ஆக்கலாம்.